இந்த சூனியக்காரி ஜாலியா மேஜிக் விளக்கமாத்துல பறந்துகிட்டு இருக்கா. யாரோ இடையில வெடியை போட்டு டிஸ்டர்ப் பண்றானுங்க. யாரா அதுன்னு பார்த்தா 2 சின்ன பசங்க தீபாவளிக்கு வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம லோலாய் வந்தீங்கன்னா கேட்னா புடிச்சா வெட்டி போடுவேன். எவனை பார்த்தாலும் சரி. என்ன முறைக்கிற பிஞ்சு போயிருமத்துக்க போட தக்காளி பொடி பயலுகன்னு பாவம் பார்த்தா ஓவராவா போறீங்க. இருங்கடான்னு மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்களை தவளையா மாத்திட்டு ஆள் தெரியாம வம்புழுத்தா இப்படிதான்டா ஆகும் குட்டி குஞ்சான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போக அந்த பயலுக டயலாக்லாம் நல்லா தான் பேசுற. ஆனா பறக்கிற விளக்கமாத்த விட்டுட்டு வெடியில ஏறி எங்கடி போற தற்கொலை கிழவின்னு நக்கலா கேட்கறானுங்க. இன்னால சொத்தப்பல்ல புடுங்க ஊர் உலகத்துல வேற ஹாஸ்பிட்டலே இல்லாத மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இங்க பல்லு புடுங்குற பழக்கம் உண்டா? புடுங்கலாமே. இந்த டாக்டர் இப்ப பேஷண்ட படுக்க வச்சு அவரோட வாயில சொத்தப்பல்ல எங்க இருக்குன்னு பாத்துட்டு டக்குன்னு அதை புடிங்கி எடுத்துறாங்க. ஐயோ சாரிங்க தப்பா சரியான பல்ல புடிங்கிட்டேன். அடுத்த தடவை கரெக்டா சொத்தப்பல்ல புடிங்கிறேன் பாருங்கன்னு திரும்பவும் நல்ல பல்லையே புடிங்கிடுறா. ஐயோ மீண்டும் மீண்டுமா? அடுத்து இவ பாட்டுக்கு வாயில உள்ள பூரா நல்ல பல்லையும் புடிங்கி போட்டு இந்த ஆள பொக்க வாயனா மாத்தினதுக்கு அப்புறம் தான் கரெக்டான சொத்தப்பல்லையே புடுங்குறா. அவர் போனதுக்கு அப்புறமா அந்த ஆளோட பல்லையெல்லாம் புறக்கி குட்டியா இருக்க தேவதை கிட்ட கொடுத்து பல்லுக்கு பதிலா நிறைய காசை வாங்குறா. அப்ப இவ வேணும்னே தான் அவரோட நல்ல பல்ல பூரா புடிங்கி போட்டிருக்கா. இந்த திருடன் பட்ட பக்கலே மார்க்கெட்டுக்குள்ள புகுந்து பழங்கள் வாங்கிட்டு இருந்த ஆளோட பர்சை திருடி அங்க காவலுக்கு இருந்த ஆளுக்கிட்ட மாட்டிக்கிறான். இப்ப அந்த திருடன் ராஜா கிட்ட ஒப்படைக்க இவன் பண்ண தப்புக்கு தலையை வெட்டி மரண தண்டனை கொடுக்க சொல்லிடுறாரு. உடனே இந்த திருடனும் ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க யானு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். வாய்ப்பில்லை ராஜா. இப்ப கருணை காட்ட சொல்லி மொத்த குடும்பமும் கதறி அழுக ஆரம்பிச்சிடறானுங்க. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா. மொத்த குடும்பமும் அழுகிறத பார்த்து அரண்மனையில் உள்ள பூரா பயிலும் மனசிறங்கி அழ ஆரம்பிச்சிடறானுங்க. இதனால ராஜாவும் அவன் பண்ண தப்ப மன்னிச்சு அவனை கொல்லாம திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு கொடுத்து குடும்பத்தோட வழி அனுப்பி வச்சாரு. அவனுங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா இவங்க கிரீடம் தங்கச்சின்னு ஒன்னத்தையுமே காணோம். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா? இந்த பாட்டி தாத்தா சாப்பிடுறதுக்காக சூப்பரா சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன கருமையா இது? ஏன் சாப்பாட்டையே கண்டறவே இருக்குன்னு சொல்லிட்டல. நேரம் வரும்போது உன்னை போட்டு தள்ளுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போதே தாத்தாக்கு நெஞ்சு வலி வந்துருது. உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி உதவிக்கு ஆள வர சொல்லுன்னு சொல்ல இந்த பாட்டி வேணும்னு லேட்டா கால் பண்ணுது. இப்போ இவங்க வீட்டு முன்னாடி ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஆனா மறுபடியும் பாட்டி கதவை திறக்க லேட் ஆகுது. கடைசியில தாத்தாவை கூட்டிட்டு போக யமனே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா. உயிரெடுக்க வந்த யமனே முதலுதவி பண்ணி தாத்தாவை காப்பாத்திடுறாரு. இது என்னடா எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கேன்னு பாட்டி ஷாக்ல நின்னுகிட்டு இருக்க. என்ன கிளவி சத்து கேக்குது? சில தாத்தாவை க்ளோஸ் பண்ண நினைச்ச இந்த பாட்டி செத்து போச்சு. இந்த பஸ் டிரைவர் பெருசு சிறுசுன்னு எல்லாரும் அள்ளி வண்டியில போட்டு ஜாலியா ஒரு ரைடு போயிட்டு இருக்காரு. இப்போ இங்க டிராவல் பண்ண போறது மலை பாதங்கிறதுனால ஸ்லோவா போங்கன்னு போர்டு வச்சிருக்காங்க. சரி பஸ்ஸோட வேகத்தை கம்மி பண்ணலாமேன்னு பிரேக்க போட நட்ராஜ் நட்டுக்கிட்டான். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? புகழேந்தி புட்டுக்கிட்டான். இப்ப பஸ் பிரேக் பிடிக்காம பயங்கர ஸ்பீடா மலையில இருந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆக போதுன்னு எல்லாருக்கும் மரண பயம். ஆனா கரெக்டா இந்த டைம்ல இவங்களை காப்பாத்த சூப்பர்மேன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த ஆளு இவங்களை காப்பாத்துவான்னு பார்த்தா அட இங்க வியூ சூப்பரா இருக்கேன்னு பஸ் ஆக்சிடென்ட் ஆகிறத வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப வீட்டுக்கு போய் எடுத்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணா அதுக்கு மில்லியன்ஸ் கணக்குல வியூஸ் வர ஆரம்பிச்சிருது. இவங்க 2 பேரும் அட்வென்ச்சருக்காக இந்த மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கும் போது இவர் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறாரு. ஆனா இவங்க டக்குன்னு இவரோட கையை பிடிச்சி கீழே விழாம காப்பாத்திடுறாங்க. இவங்களோட நல்ல நேரம் இந்த பக்கம் அந்த ஹெலிகாப்டர் இவங்க 2 பேரும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தொங்கிக்கிட்டு இருக்கதை பார்த்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. கவலைப்படாதயா, கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல. இந்த பைத்தியம் கொஞ்ச நேரம் சும்மா இருந்திருந்தாலே அந்த ஆளு இவங்க 2 பேரையும் காப்பாத்திருப்பாரு. ஆனா ஹெலிகாப்டரை பார்த்த ஆர்வத்துல சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இந்த பொம்பளை ஒரு ஜோசியக்காரி. இவங்க கிட்ட இருக்க மேஜிக் பாலை யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல நடக்க போறத குறியா சொல்லி காசு சம்பாதிக்கிறதா இவங்களோட வேலை. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே இவங்க பிசினஸ் பயங்கரமா டல் அடிக்குது. என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இப்போ இந்த மேஜிக் பாலை யூஸ் பண்ணி ஏமாத்தி ஏன் காசு சம்பாதிக்க கூடாதுங்கிற ஐடியா வர உடனே பக்கத்துல உள்ள குதிரை ரேஸ் நடக்கிற இடத்துக்கு போய் அந்த மேஜிக் பாலை யூஸ் பண்ணி பார்க்க அதுல 17ங்கிற நம்பர் தெரியுது. சரி நான் அந்த 14 நம்பர் குதிரை மேலே பெட்டு கட்டா எதிர்பார்த்த மாதிரி அந்த குதிரை ஜெயிச்சிருது. இப்போ மறுபடியும் அதே மாதிரி மேஜிக் பாலை யூஸ் பண்ணி நிறைய காசை ஜெயிக்கிறாங்க. ஆனா இந்த தடவை இவங்க மேஜிக் பாலை யூஸ் பண்ணி ஏமாத்துறத அங்க வேலை செய்யற ஆள் பாத்துறாரு. இப்போ எந்த குதிரை மேல பெட்டு கட்டலாம்னு பாலை யூஸ் பண்ணி பார்க்க அதுல 4 குதிரையோட நம்பர் தெரியுது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த பொண்ணை சாவடிக்கிறதுக்காக கயிறு வச்சு கட்டி யாரோ தண்டவாளத்து மேல போட்டு போயிடுறாங்க. இப்ப ட்ரெயின் வேற பயங்கர ஸ்பீடா இந்த பொண்ணை நோக்கி வர இதனால பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம உதவி கேட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட் டைம்ல இவங்க கத்துனது இன்ஜின் டிரைவருக்கு கேட்டுற உடனே அவர் ட்ரெயினை நிப்பாட்டிடுறாரு. காப்பாத்தா நன்றி
அமாவாசை கால் படுது. அந்த பொண்ணு கால் பட்டதுனால இவர் வண்டி அழுக்காயிருச்சான். அதனால ஆளையே க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்போ ட்ரெயினை க்ளீன் பண்ணிட்டு எதுவுமே ஆகாத மாதிரி அசால்ட்டா வண்டியில ஏறி கிளம்பி போயிடுறாரு. இந்த இளவரசன் குளத்து பக்கமா நடந்து போயிட்டு இருக்கு. அங்க ஒரு இளவரசியோட ட்ரெஸ் கிடக்குது. பக்கத்துல பார்த்தா ஏகப்பட்ட தவளைங்க வேற சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப ஏதோ ஒரு இளவரசி சாபம் வாங்கி இங்கதான் தவளையோட தவளையா சுத்திக்கிட்டு இருக்கா. அவளை நம்ம தான் முத்தம் கொடுத்து சாபத்தை முறிச்சு காப்பாத்தணும்னு எல்லா தவளையும் முடிச்சு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடறான். கடைசியில ஒரு வழியா இவன் நினைச்ச மாதிரி இளவரசியை காப்பாத்திடுறான். ஆனா இவன் முத்தம் கொடுத்த தவளையெல்லாம் எங்களோட பர்மிஷனே இல்லாம எங்களுக்கு முத்தம் கொடுத்து கருப்பை சூறையாடிட்டான்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருதுங்க. புரியுங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார். அவனை நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. இது மனுஷங்க எல்லாரும் குகைகளை வாழ்ந்துகிட்டு இருக்க காலம். இங்க சிலாதி மனுஷங்க பயங்கரமா வெளியே பனிமலை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால குளிர்காய சிக்கி முக்கி கல்ல வச்சு நெருப்பு உருவாக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது கொஞ்சம் கூட வேலைக்கே ஆகல. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது. இந்த கூட்டத்தில் உள்ள ஒரு பொண்ணு மட்டும் டிஃப்ரெண்டா யோசிச்சு காட்டுல உள்ள மரத்தையெல்லாம் வெட்டி பல நாளா கஷ்டப்பட்டு மர வீட உனக்கு கட்டுறாங்க. இந்த விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி அவங்களே கூட்டிட்டு வந்து தன்னோட புது வீட காட்ட. ஆஹா, வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் யானியே. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வேலைகளா. ஆனா அவனுங்களோ வீடு ஃபுல்லா மரக்கட்டையாலே உருவாக்கி இருக்கிறதுனால அதோட வேல்யூ என்னன்னு தெரியாம அதை கொளுத்தி விட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க.